ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த எஸ்எஸ்சி 2025-26 எக்ஸாம்ஸோடைய அஃபிஷியல் கேலண்டரை எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எந்த தேதியில் வரப்போகுது, அப்ளை பண்ணுறது எத்தனை நாள் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், எப்போ எக்ஸாக்டாக எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறோன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே டீட்டெயிலாக இந்த கேலண்டரில் எஸ்எஸ்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் எப்பப்போ என்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, இந்த எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ் என்ன, நியூ ஸ்டடி பிளான் என்ன, இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயிலை நாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஸோ முன்னாடி ரிலீஸ் பண்ண கேலண்டரில் சில ரீசன்ஸ்னால எக்ஸாம்ஸோடைய கேலண்டரை நியூவாக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க கேலண்டர் தான் இது. இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் ஜூன் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்ளை வந்து 23 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஜூலை 24 4 வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஜூலை லாஸ்ட் வீக்ல இருந்தா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், இந்த இயற்கான எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டனோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஜூன் 5 வரப்போகுது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 11 வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறாங்க. அடுத்தது ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாம்ஸ்ன்றதை கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸோட இதுன்றது இருக்கு. எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது ஜூன் 9 வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? அதாவது அடுத்த மாதம் இந்த தேதிக்கு உங்களுக்கு சிஜிஎல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த் டைம் தந்திருக்காங்க. ஜூலை 4 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஆகஸ்ட் 13 30 வரைக்கும் எக்ஸாம்ஸ்ன்றதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கிற பட்சத்தில் 2 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் Tier 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிசம்பர், ஜான்வரியில் ஃபைனல் ரிசல்ட்னு விட்டுருவாங்க. ஸோ அடுத்த ஒரு 6-7 மாசத்துல உங்கள்கிட்ட ஒரு ஆஃபீஸர் ஜாப் இருக்கும். நீங்கள் ரொம்ப சின்சியராக படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் 18 வயசு ஆகியிருந்து நீங்கள் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ்க்கு 90 டேஸ் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். இந்த பிடிஎஃப் இதில் டெய்லி என்ன படிக்கணுன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இந்த உங்களுக்கு இப்போ சாலிடாக 90 டேஸ்க்கும் அதிகமாக டைம்ன்றது இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இதில் மென்ஷன் பண்ணிக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நல்லா தரவாக கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் நிச்சயமாக இந்த சிஜிஎல் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஜிஎல் 10ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்டோட ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் மென்ஷன் பண்ணிக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கம்ப்ளீட்டாக இந்த சிலபஸை, இந்த 90 டேஸ் சிலபஸை நீங்கள் கவர் பண்ணுறப்போ உங்களால் எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் அப்பியர் ஆகிக்கிட முடியும். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 13th ஆகஸ்ட் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போலேருந்து கால்குலேட் பண்ணுறப்போ மே டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, ஸோ 90 டேஸ் தாராளமாக இருக்குது. நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களால் நிச்சயமாக இந்த டைம் சிஜிஎல் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். அடுத்தது எஸ்எஸ்சி சிபிஓ எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு ஜூன் 16 விடுறாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 6 வரை கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது சிஹெச்எஸ்எல் எக்ஸாம். இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ஜூன் 23 ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8 18 வரை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு 18 வயசு ஆகியிருந்து 12th முடிச்சிருந்தாலே போதும். தாராளமாக நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். இந்த எக்ஸாம்ஸுக்கு இதுதான் சிலபஸ். இந்த டாபிக்ஸை 90 டேஸில் உங்களால் கவர் பண்ணிட முடியும். எக்ஸாம்ஸ் உங்களுக்கு செப்டம்பரில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்கிறதுனால உங்களுக்கு 100+ டேஸ் வந்து தாராளமாக உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை சிஜிஎல் எக்ஸாம்ஸ் உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு பட்சத்தில் அடுத்தது இந்த எக்ஸாம்ஸும் வருதுங்கிறதுனால அதில் உங்களோட மிஸ்டேக்ஸை சரி பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாம்ஸை உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். எம்டிஎஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஜூன் 26 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 அக்டோபர் 24 வரை கிட்டத்தட்ட 1 மந்த் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1 மந்த்துங்கிறப்போ அவங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதுனால. ஸோ இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஜூன் 26 வரப்போகுது. ஜே எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ஜூன் 30 வரப்போகுது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27 31 வரை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது மெயில் டெல்லி போலீஸ் எக்ஸாம் கான்ஸ்டபிள். அதில் பார்த்தீங்கன்னா ஜூலை செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் நவம்பர் டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இப்போ அஃபிஷியலாக டேட் என்ன இதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அப்கமிங் டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் டெல்லி போலீஸ் எக்ஸாம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஜூலை செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எக்ஸாம் நவம்பர் டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் டேட் என்னன்றதை இன்னும் வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு அஃபிஷியலாக தெரிய வரும். அடுத்து மேஜராக பார்க்கக்கூடிய ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2026 அக்டோபர் 2025 நோட்டிஃபிகேஷன் வரும். எக்ஸாம் ஜான் ஃபெப்ல கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான அஃபிஷியல் டேட்ஸ் எல்லாமே இந்த ஒரு
6 மாதம் டைம் பீரியட், அந்த ஒரு ஜூன் ஜூலைலலாம் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ண போகிற இந்த ஜிடி எக்ஸாம்ஸோடைய நோட்டிஃபிகேஷன் டேட்டு, டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் டேட்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக தெரிய வரும். இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டார்கெட் பண்ணுறது சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம். இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கும் நல்ல டைம் பீரியடுன்றது இருக்குது. ஸோ 90 days டைமை உங்களால் ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். டெய்லி ஒரு 8 மணி நேரம் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும்னா உங்களால் இந்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி 8 மணி நேரம் டெடிகேஷனோட ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஸ்டடி பிளானை நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ண இருக்கிறோம். அந்த ஸ்டடி பிளானை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு 8 மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே தரவாக நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த சிஜிஎலை கிளியர் பண்ண முடியும். இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஜிஎல் 10ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்டோட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட முடியும். கம்ப்ளீட் சிலபஸ் இதில் உங்களுக்கு கவர் ஆயிரும் இந்த கோர்ஸில். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2025-26க்கானது. இந்த இயரில் நிறைய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸு இந்த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 1 by 1 நோட்டிஃபிகேஷன்ஸுங்கிறத ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஒரே சிலபஸ் தான், இந்த சிலபஸ் தான். ஸோ இந்த ஒரு சிலபஸை நீங்கள் டார்கெட் பண்ணால் எல்லா எக்ஸாம்ஸோட சிலபஸும் கவர் ஆயிரும். அதனால அந்த ஒரு சிலபஸை 90 daysல உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு கவர் பண்ணி இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் ஜூலைலேருந்து நடக்க போகிற எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அப்பியர் ஆகுங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸை நிச்சயம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.